ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல 7th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவிலுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக. அதாவது இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது அப்படின்னா இதோட சென்டிமீட்டர் 24, இதோட சென்டிமீட்டர் 24, அப்போனா தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். நம்ம லென்த்து பிரித்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கார்னர் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த கார்னர், அதே மாதிரி இந்த கார்னர், மேலே 2 கார்னர், இந்த 4 கார்னரையும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன கிடைக்கும்? 24 மைனஸ் 2x, அதாவது 2x நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 24 மைனஸ் 2x நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 24 மைனஸ் 2x. அதே மாதிரி தான் பிரித்துக்கும். ஸோ 24 மைனஸ் 2x நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ 4 கார்னரை கட் பண்ணிட்டோம். ஸோ கார்னரை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோல்டு பண்ணோம், அதாவது மடக்கணும் அப்படின்னா மேலே உள்ள பாக்ஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் அது ஹைட்டு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மடக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் எக்ஸு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லென்த்தும் பிரித்தும் 24 சென்டிமீட்டர். அதில் 4 கார்னர் இருக்குமா? அந்த 4 கார்னரையும், ஸோ எந்தெந்த கார்னர்? இந்த கார்னர், இந்த கார்னர், மேலே 2 கீழே 2 கார்னர், இது 4ஐயும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே உள்ள பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அப்போ நமக்கு 24 மைனஸ் 2xன்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ லென்த்தும் பிரித்தும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டு எக்ஸு. இப்போ இதோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் V. ஸோ அதுதான் V எனில் அப்படின்ட்டு நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் போடலாமா? இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா V = லென்த்து பிரித்து ஹைட்டு, அதாவது LBH. ஸோ எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கும். நமக்கு L தெரியும், B தெரியும், ஹச்சுங்கிறது எக்ஸு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ L என்ன? 24 மைனஸ் 2x, அதாவது லென்த்து. ஸோ அதே தான் பிரித்துக்கும் வரப்போகுது. இன்ட்டு 24 மைனஸ் 2x, இதான் பிரித்து. அப்போ ஹைட் என்ன? இன்ட்டு எக்ஸு. ஸோ இது இன்ட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளதான் எக்ஸு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 24 மைனஸ் 2x 2 வாட்டி வந்திருக்கா? அது நம்ம ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு. ஸோ ப்ராக்கெட் போடுறதுனால பெருக்கல் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அதோட எக்ஸ்பேண்ட் என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் அந்த ஃபார்முலா. இதை இப்போ அந்த கொஷினில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 24ங்கிறது தான் a. ஸோ மைனஸ் பிங்கிறது 2x, அது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபார்மேட் படி எழுதலாமா? a ஸ்கொயருங்கிறது என்ன? 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576 நமக்கு கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு a என்னது? 24. அதே b என்ன? 2x. ஸோ ஃபுல்லாகவே தான் 2xன்னு வரும். ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இதில் பிங்கிறது 2x. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இன்ட்டு எக்ஸு. இப்போ அந்த 576 அந்த இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 576 மைனஸ் 24 2 இன்னொரு 2. ஸோ அதை பெருக்கணும் அப்படின்னா 96, அந்த எக்ஸ் இருக்கனால எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு. இப்போ இந்த எக்ஸை உள்ளே பெருக்கணும். எக்ஸை உள்ளே பெருக்கினா என்ன வரும்? 576x மைனஸ் 96x ஸ்கொயரு ப்ளஸ் 4x கியூப். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால இந்த எக்ஸை சேர்க்கும்போது க்யூபாக மாறிடும். இப்போ இதை ஆர்டர் படி எழுதலாம். அதாவது படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது க்யூபு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் படி. அது ஆர்டர் படி. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போவோம். அப்போ 4x கியூபு மைனஸ் 96x ஸ்கொயரு 576xன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அந்த க்யூபு அது V ஆஃப் எக்ஸில் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அதுதான் V ஆஃப் எக்ஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.